ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி சனா சாட் எப்படி செய்கிறது பார்க்கலாம். 50 கிராம் அளவு புளி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் புளி ஊற விடணும். இப்போது புளி கரைச்சி எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற விடணும். கொண்டக்கடலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். குக்கரில் சேர்த்துக்கலாம். கடலை நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வச்சுருக்கேன். குக்கர் ப்ரெஷர் வந்ததோ விசில் போட்டுக்கலாம். இப்போ 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் போனதோ மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொண்டக்கடலை வெந்திருக்கு. கடலை ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன். இப்போது சனா சாட் செய்ய புளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் அளவு வெல்லம் தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாம். கடலையில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசிச்சு எடுத்துருக்கேன். வெள்ளரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ½ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கிளாஸில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சனா பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி சட்னி சேர்த்துக்கலாம். வேக வச்ச கடலை தண்ணி சேர்த்துக்கலாம். கடலை தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சனா சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சனா சாட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.